என்ன குழந்தைங்களை அலோவ் பண்ணியிருக்கலாம், அதில் ஒன்றுமே கிடையாது சார். ரசித்து பார்ப்பாங்க. என் பொண்ணெல்லாம் வந்து அழுதா, ஏமா என்னை விட்டுட்டு போகிற, நான் வந்து விஜய் அங்கிளோட படத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னால். பட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க, 12 வயசு பொண்ணு 7 வயசு பையன். அவன் இன்னும் ஃபேன், விஜய் ஃபேன். 6 மாத குழந்தையிலேருந்து அவன் பார்க்குறான் விஜயோடைய அந்த பிகில் மாஸ்டர், அதுலேருந்து அவன் பார்ப்பான். அவனே சொன்னான் போயிட்டு வாமா, நான் பார்க்க முடியும். 2 பேருமே அழுதாங்க. அவங்களே அலோவ் பண்ணியிருக்கலாம் குழந்தைங்களையா, அந்த மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது, தாராளமாக பார்க்கலாம். இதுதான் இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த எலெக்ஷனுடைய இதுதான் அப்படியே பிரதிபலிப்பாக இருக்குது. தாராளமாக முன்னாடி வந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் படம். தேவையே இல்லை சார், தாராளமாக குழந்தைங்களை அலோவ் பண்ணலாம். ஒன்றுமே அதில் ஒரு தவறான வார்த்தை கூட இல்லையே. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அதை பற்றி தானே சொல்கிறாங்க. குழந்தைங்களை அலோவ் பண்ணாதது தப்பு, அலோவ் பண்ணணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதை குழந்தைங்க பார்த்துட்டு தான் கண்டிப்பாக ஏற்றுட்ருப்பாங்க. விஜய் அங்கிள் சொன்னாருன்னு அவங்க அதை உணர்ந்திருப்பாங்க. அந்த ஒரு சீனுக்காகவாது அட்லீஸ்ட் ஸ்கூல்லையாவது அந்த பசங்களுக்கு காட்ட சொல்லுங்கள் அந்த படத்தை. கண்டிப்பாக பார்க்கலாம். 10 பேர் நாங்கள் வந்திருக்கிறது. மராட்டி ஆளு கூட இங்கே வந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் விஜய் சார் தெரியும், அவருக்கு எல்லாம் விஜய் சார் தெரியும். அப்போ வந்து ഞങ്ങളുടെ ഓഫീസ് സ്റ്റാഫ് എല്ലാം മുംബൈയിൽ പോയിരിക്കുന്നത്. മുംബൈയിൽ കൂടെ ഇരുന്ന എന്താ ഇங்கே വന്ന ഡിഫറൻസ് ഇരിക്കുന്നത് இல்லையா, அதனால நாங்கள் இங்கே வந்த போஸ்டர் பார்க்கணும், வந்த டிஃபரன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்திருக்கிறது. நாங்கள் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணது. ഞങ്ങൾ ഫസ്റ്റ് அந்த ரோஹிணி தியேட்டரிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ഇന്നലെ കാലയിൽ 9-10 മണിക്ക് பார்த்தது. அந்த ஒன்றுமே டயலாഗ് കേൾക്കതില്ല. എല്ലാ ആൾക്കാരും ഷോർ ഷോർ ഷോർ. ഞങ്ങൾ കൂടെ ഡാൻസ് ആടിയച്ച്. அதனால தானே പിന്നെ அப்புறம் எல்லா மூமெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த விஜய் சார் அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் என்ன மனசில் எப்படும் அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி வரணுமே എന്നാ, അതെല്ലാം നല്ല ജനനായകൻ താൻ. അവർ വന്നിട്ട് ജനനായകൻ ആണ്, എന്താ ജനനായകൻ താൻ, അതാ മനസ്സിലിരിക്കുക. നമ്മുടെ എന്താ കഷ്ടം, ഞങ്ങൾ പൂനാവിലിരുന്നാലും ഞങ്ങൾക്ക് എന്താ പ്രോബ്ലം വന്നാലും ഞങ്ങൾ വിജയ് സാർക്കടെ വന്നിടുമേ. விஜய் சார் வந்து எல்லாம் தமிழ் மக்களை காப்பாதுக்கும். மீன்ஸ் ஆக்டர் தாண்டி ஒரு சிஎம் அது வந்துட்டு அந்த மாதிரி பார்த்தாலே விஜய் சாரோட அந்த ஸ்ட்ரகிள் கி விஜய் சார் அங்கே നിന്ന് இங்கே வந்து എന്നാലും ஒரு ஆக்டர் இருந்தாலும் அந்த നമ്മുടെ മനസ്സിൽ അവർ എപ്പോഴും സിഎം താൻ. എല്ലാ പടത്തിലും നമ്മ பார்ക്കുന്ന மாதிரி നമ്മുടെ ഒരു ജനനായകൻ താൻ അവർ എപ്പോഴും. அதனால എനിക്ക് ரொம்ப ഒരു ചീഫ് മിനിസ്റ്റർ ആയത് நான் எப்பொழுதும் ப்ரேயர் பண்ணுமே, அவர் எப்பொழுதுமே சீஃப் மினிஸ்டர் ஆയിരിക്കണം. എന്നാലും കടശി പടം, അതിനാൽ ரொம்ப എനിക്ക് കരച്ചിൽ വന്നിട്ട് അതിനാലാണ് അത് നല്ല ഇതാവതില്ല. എന്നാലും ரொம்ப നല്ല എൻജോയ് ചെയ്ത് ആ ഇമോഷണൽ ഫീലിംഗ് അത് കടശി പടം. അതിനാൽ Actually, I don't know Tamil, but only for Thalapathy I came for this movie. தமிழ் தெரியாதா, ஆனால் தளபதிக்காக மட்டும்தான் வந்தாங்களாம். இவங்க பீகார். हाँ यस हम हिंदी वाले हैं. पिक्चर तो बहुत अच्छा लगा, लैंग्वेज समझ में नहीं आया, बट मूवी सीन जो भी था बहुत अच्छा था. तलपति मुझे स्टार्टिंग से क्योंकि हम साउथ मतलब जो साउथ मूवी है उसको हम हिंदी डबड में देखते हैं हमेशा, इसीलिए. हाँ हाँ मूवी ஓகே தேங்க்யூ ஸோ மச். எமோஷ்னலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒன் வேர்டில் சொல்லணும்னா பிளாஸ்ட் ஆகும். நாங்களே செஞ்சு விட்டோமே, அவரே செஞ்சுட்டாரு. எங்களுக்கு யார் ஹேட்டர்ஸ் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு தேவை அவர் படம் லாஸ்ட்டாக வர்றது, நாங்கள் பேச வேண்டியது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவர் எப்போ வருவார்னு தெரியாது. இப்போ அவர் சிஎம்மாக இருக்கார். ஸோ அவர் படத்தை இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியது தான், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. இது பொலிட்டிக்கல்ஸும் சொல்லலாம், அட் த சேம் டைம் ஒரு சேஃப்டி விஷயஸ்க்கான படமும் சொல்லலாம். பட் லாட்ஸ் ஆஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கான தருணமும் இதில் இருக்குது. ஆக்சுவலி கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை தான். பட் ஸ்டில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தேவை தான். பட் குழந்தைங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருமே, விஜய் ஃபேன்ஸ்க்காக சொல்கிறோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கும் சரி, எப்படியோ படம் ரிலீஸ் ஆகும் எதுலையாவது அவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க எல்லாத்தையுமே. லாஸ்ட் வரையும் அந்த பிளாஸ்ட் அந்த 145 மினிட்ஸ் தளபதி கச்சேரியில் கொளுத்திட்டார். டான்ஸ் வேறு லெவல், எல்லா இடமும் நல்லா இருந்துச்சு. சூப்பர். அழுகு வருது ப்ரோ, அண்ணோட கடைசி படம் ப்ரோ, உள்ளது வெளியே வருது, அவ்வளோதான் முடிஞ்சுது. இது ரிவ்யூலாம் பார்க்கல நான். ஆக்சுவலி ஃபேமிலியோடு தான் வந்தேன், அண்ணா அண்ணி எல்லாம் வந்திருந்தோம். ஸோ 3 பேருமே தலைவர் ஃபேன்ஸு, தளபதி ஃபேன்ஸு. நான் மட்டும்தான் தலை ஃபேன். என்னையே செய்வாங்கன்னு வந்தேன், பட் நானே பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட்டு படம்னு சொல்லியிருக்காங்க. பாவம் ஃபேன்ஸ்லாம் செம்ம செலிப்ரேஷன் இருக்கும். இந்த ஃபஸ்ட் 2 நாள் பார்த்தா தான் செலிப்ரேஷன் இருக்கும், மற்ற நாள்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் அன்றைக்கி கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம். நிறைய கட் பண்ணிட்டாங்க, அரசியல் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க, டிவி கிரியேட்டர்லாம் தூக்கிட்டாங்க. பட் ஸ்டில்லாக சொல்ல அவர் ஃபேன்ஸுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டு. எங்கால் படம் எப்போ வரும்னு தெரில, நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்ப்போம். தேங்க்யூ.
கேள்விக்குறியாவே இருக்கிறாரு. அவர் பிஸியாக வண்டி ஓட்டி நிற்கிறாருங்க, விடுங்க அவரை விடுங்க. ஃபீல்டை விட்டு போன மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சிருக்காரு தலைவா. அதை பத்தி கருத்து சொல்லுங்க. இல்லை அதான் அந்த சீன்லாம் இங்கே இல்லை. அவர் வருவார், திரும்பி வரும்போது இதே தேட்டரில் இங்கே ரிவ்யூ பார்க்கும். சேனல் பேர் என்னது? அங்கேப்பா நான் அடுத்த படத்தை நம்ம சந்திக்கிறோம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, போதும். எல்லா மூமெண்ட்டும் எல்லா ஃப்ரேமும் சூப்பராக இருந்துச்சு. சிங்கிள் ஃப்ரேமும் அப்படியே தளபதிக்கே வச்ச மாதிரி இருந்துச்சு. இது வந்து காமன் ஃபேன்ஸ் இல்லாமல் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு வந்து மேபி பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா வந்து கதை வந்து நார்மலாக ஒரு பாலிட்டிக்ஸ் பற்றின ஒரு கதை. பட் வந்து ஃபேன்ஸ் அவ்வளோங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டயலாக்ஸு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லா ஃப்ரேம்லேயும் சூப்பராக இருந்தார் தளபதி. அது எண்டிங் வந்து நல்லாவே இருந்தது. எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். இப்பயும் நல்லா இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் ஒன் டான்ஸ் இருக்கு. ஆனால் வந்து நல்லா மிரட்டி விட்டாரு, பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு சொல்ல போனால் தளபதி. ஆனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. இது கடைசி படம். இனிமேல் இந்த ஃபஸ்ட் ஷோ ரிலீஸு, அந்த ஃபஸ்ட் டே ரிலீஸ்லாம் வந்து இந்த அதெல்லாம் நடக்காது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சூப்பர், வேறு மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரீட் நான் அவங்க ஃபேன்ஸுக்கு வந்துட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்லாவே. தளபதி வந்து ஜென்சி கிட்ஸோடைய ஜென்சி கிட்ஸ் குழந்தை வரலையும் தளபதி தான். யார் 90ஸ்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தளபதி பிடிக்கும். இந்த தி எண்டுன்னு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவரோட இதில் நாங்கள் இது வரைக்கும் தி எண்டுன்னு பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் தி எண்டுன்னு பார்க்குறது. அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா லைவ்லேயே பார்த்துட்ருக்கோம். சிஎம் அவரை எப்போவுமே எங்களோட இதயத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லுவார். நாங்கள் எல்லாமே அவரோட எங்கள் நெஞ்சு குடியில் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ அவர் எங்கள் இதில் எப்போவுமே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை நாங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாட்டுக்கு நல்லது பண்ணுறோன்னுக்காக சிஎம் வந்திருக்காரு. அதுக்கு நாங்கள் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறோம். எப்போவுமே அவர் கூட நாங்கள் இருப்போம். இதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவருக்காக எழுதியிருக்காங்க. எந்த யாராக இருந்தாலும் சரி, இப்போ எம்ஜிஆர் யாருக்காக எழுதியிருப்பாங்களாம் இல்லை, நாங்கள் பார்த்ததில்லை. இவருக்கு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப இதுவாக இருந்தது எங்களுக்கு. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த படத்தை அவர் இந்த சாங்லாம் பார்க்குமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியாக பார்க்குமே நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு. ஒன்று படம் பார்க்குமே கூஸ் பம்ஸ், கடைசியாக பார்க்குமே கண்ணிலேருந்து தண்ணி வராதவங்களும் கண்டிப்பாக வந்துடும். அது தளபதிக்காகவே கண்டிப்பாக அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வரும். எல்லாம் வந்து அவங்க படத்துக்காக இதுவாக இருக்கலாம். தளபதிக்கு மட்டும்தான் இல்லை, தளபதிக்கு மட்டும்தான் அதோட இது எப்பவுமே. எஸ்கே வந்து வேறு லெவலு. அவர் வந்து அவர் வேறு பக்கத்தில் போயிட்டுருக்காரு. விஜய்னா விஜய் யாரும் கேரக்ட் பண்ண முடியாது. லைக் ஒரு இது பேசுகிறாங்களே, சூப்பர் ஸ்டார்னா ரஜினி, தளபதினா தளபதி, அவ்வளோதான். எஸ்கேனா வேறு மாதிரி, எல்லாருமே ஒரே மாதிரி தான், அவ்வளோதான். ஆனால் யாருமே விஜயண்ணாவை யாரும் தாண்டி யாரும் பண்ண முடியாது. பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. லைக் சிஎம் வைஸ் போயிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்ல இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வேறு சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான், எப்பவுமே தளபதி ஃபேன் தான். அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் காட்டும்போது ஏதோ சைல்டுஹுட்டே திரும்பி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே நல்ல வைபாக சவுண்டாக கத்திக்கிட்டு வேறு லெவலில் கூச்சல் போட்டுக்கிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி வைப் பண்ணோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஷனலில் இருந்துட்டு டாப்பில் இருந்துட்டு ஒருத்தர் வந்து அந்த கரியரை விட்டு வர்றதுன்றது அவருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதை தாண்டி அவர் வந்திருக்காருன்னா அது கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸு அண்ட் பப்ளிக்காக இது எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் அவர் யோசித்து வந்திருக்காரு. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்னோடய ரெஸ்பெக்ட் வந்து நான் கன்வே பண்ணுறேன். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் படம் நடிச்சா நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். இன்றைக்கி நான் டெய்லி பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஒரு மூவியும் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருடைய எல்லா மூவிலையுமே ஒரு சின்ன மூமெண்ட்ஸில் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. ஒரு நாள் அவர் வந்து நம்மளுக்கு லீடராக வருவன்றது. ஸோ அதை வந்து ஒரு ஆக்டிங்காக பார்க்காம அதை அவர் உணர்வுபூர்வமாக அதை எடுத்து இன்றைக்கி ஒரு ரியல் அவர் பண்ணுறாருன்னா அது பெரிய விஷயம் தாங்க. ஒருத்தவங்க ஸ்டோரி எழுதுகிறாங்க, அதை நான் நடித்தேன்னு போகாமல் அந்த ஃபீல் அவர் உள்வாங்கினதுனால தான் இன்றைக்கி அவர் தலைவனாக வந்து நிற்கிறாரு. எத்தனை பேரோ வந்து அரசியல் தலைவராக நடிச்சிருக்காங்க, சிஎம்மாக நடிச்சிருக்காங்க. அத்தனை பேராலையும் வர முடியல. அவர் நடித்த அதோடு போகாமல் அந்த ஒரு ஃபீல் அவர் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி அவர் தலைவனாக நம்ம முன்னாடி நிற்கிறாரு. இட்ஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங் தான். ஏன்னா அது எப்படி நம்ம திருப்பி அதை ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோன்றது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், அவர் டெய்லி பார்க்குறன்றது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்க்ரீனில் என்றைக்கா ஒரு நாள் தான் பார்க்குவேன். பட் இன்றைக்கி அவரோட அந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நாங்கள் வந்து லைவாக பார்க்குறோம். அவர் மக்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, எந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்திருக்காரு, எவ்வளோ தூரம் அவரை மாற்றி ஒரு தலைவனாக அவர் வந்து மக்கள் முன்னாடி ஒரு பெஸ்ட்டு லீடராக இருக்கணுன்றதில் அவர் போடுற அந்த எஃபர்ட்டை வந்து டெய்லி பார்க்குறப்ப ப்ரௌடாக இருக்குது. 3 hours இன்றைக்கி அவரோட லாஸ்ட்டு மூவி
பட் அவர் படம் நடிச்சிருந்தா நான் ஒரு 3 ஹவர்ஸ் பார்த்துருப்பேன். இன்றைக்கி அவரோட அந்த ஒரு மூவும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்காகவும் அவர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, என்ன யோசிக்கிறாரு, என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராரு, என்ன ட்ராபேக் இருக்குது, அது எல்லாத்தையும் அவர் யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா. இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு டைரக்ட் பண்ணுறத என்ன சொல்கிறது, இன்றைக்கி அது ரியாலிட்டியில் பார்க்குறோம்ல. இன்றைக்கி அவர் அது எல்லாத்தையும் பண்ணுறாருல்ல. இது யாரோ டைரக்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் அவர் நடித்த அந்த ஒரு ஹீரோவாக நான் பார்த்ததை விட இன்றைக்கி நான் ரியல் ஹீரோவாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அவர் வந்து லைக் அவர் சினிமாவில் இல்லைன்னா சிஎம்மாக இருக்கார்ல, அவர் அதில் ஃபேவரட், சிஎம்ல ஃபேவரட் ஆகிடுவார் ஜென்சி கிட்ஸுக்கெலாம். இல்லை, கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டாக இருக்குமே தவிர கண்டென்ட் அந்த அளவுக்கு இல்லை. நான் பேசிக்காக ஆடியன்ஸாக பார்த்தோன்னா படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான், பட் ஃபேன்ஸுக்கான ட்ரீட்டாக இருக்கும். வேறு இல்லை, அது வந்துட்டு கொஞ்சம் அப்படி சொல்கிறது ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எண்டிங் அண்ட் தென் இன்டர்வல் சீன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங் அண்ட் தென் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் லேகாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக டிவிக்காக மட்டும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சார்ஸ் மூலம் கட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் படம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி ஃபேமிலியாக வந்து தாராளமாக பார்த்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு எச் வினோத்தோட ஸ்க்ரீன் பே மாதிரி இல்லை, இது வந்து விஜய் சாரோட படம் மாதிரியும் இல்லை. ஒரு மிட் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ஃபைனல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். கண் கலங்கிடுச்சு. ஒரு சீன்லலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆச்சு. லாஸ்ட் மூமெண்ட் கூட இல்லை, படம் ஃபுல்லாகவே என்ஜாயாக நல்லா ஆக்ஷன் எல்லாம் பிச்சு பிளாஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்றா லாஸ்ட் அந்த அவர் நடித்த மூவி ஃபுல்லாக கட் பண்ணி போட்டாங்க தெரியுமா, அது ரொம்ப ஆச்சு ப்ரோ. இன்னொருத்தங்க யாரும் இந்த அளவுக்கு வந்து நடித்து என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அவர் பேர்லன்றது இன்னும் வரைக்கும் அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது, இனி யாராலையும் வர முடியாது. இது நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் யார் எப்படி வேணால் கொடுக்கலாம் ப்ரோ. படம் அது வந்து மற்றவங்களுக்கு அது அவங்களோட கருத்துன்னு வச்சிங்களேன். அவங்கள போயிட்டு இது நல்லா இருக்குது நம்ம சொல்லிலாம் சொல்ல முடியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரசிகராக ஒரு படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு இல்லை, மாசாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. தளபதி பிளாஸ்ட் நிஜமாலே அவருக்காக தான் படத்துக்கே வந்தோம். சரி, வேறு லெவலில் ப்ரோ படம். இல்லைடா பரவாயில்ல, ஸ்பைடர்மேன் வெயிட்டிங்ண்ணா. யாரும் போகாத, வா வா வா. அண்ணே, நான் கேரளா வந்திருக்கேண்ணே. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கு, ரத்த பந்தமல்ல கர்ம பந்தத்தை, அது விஜய் சார் தான். ரொம்ப கேவலப்பட்ட அசிங்கப்பட்ட ஒரு ரொம்ப கேவலப்பட்ட ஒரு உன்னிக்கண்ணனே. ஏன் தொழில் கை போட்டப்போ வாழ்க்கையே மாறிப்போச்சு. விஜய் சாருக்கு தான் என்னோட லைஃபே மாற்றிது அவர் தான். பார்த்தாச்சு. ஜனநாயகம் படத்தை ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ இனிமேல் தான் வரணும். ஹாப்பி அண்ணே. பார்த்தாச்சு, நடந்தே வந்து பார்த்தாச்சு 2 வருஷம் முன்னாடி. அவர் தான் இல்லை வாழ்க்கையே மாற்றிருச்சு. ஆமாம். ப்ரோ எடுத்துங்க ப்ரோ, அவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. யாரும் எடுத்துங்க. Gracias.